வாங்க சொரக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஒரு பேன்ல வேர்க்கடலைய சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சதும், ஒரு 6 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்த சேர்த்து, ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும். இப்ப 2 தக்காளிய பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கி வந்ததும், உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு, ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இந்த கேப்ல நம்ம வந்து வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு அரைச்சு கொண்டு வந்துரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சுரக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கடைசியா கொத்தமல்லி தழை தூவி சூடான சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும்.